சித்தரையும் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பொதுவாக ஆன்மீக தேடல் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இதில் ஆன்மீக தேடலில் வழிபாடு முறை என்பது நிறைய பேர் இருக்குது. சில பேர் இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் அவரவர்கள் விருப்ப தெய்வம், கிராம தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் பல பேர் பல கோவில்களுக்கு போவாங்க. இன்றைக்கி நம்ம குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம்னா குலதெய்வ வழிபாடு. இதை பற்றின விஷயம் பார்க்குறோம். குலதெய்வ வழிபாடுனா ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இதை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், முக்கியமாக இதை ஏன் வழிபடணும். சார், எங்கள் ஊரில் விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே வழிபடுறேன். நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், நான் முருகனை விரும்பி கும்பிடுவேன். இந்த மாதிரி சில பேர் சிவபெருமானை விரும்பி கும்பிடுவாங்க, சில பேர் பெருமாளை கும்பிடுவாங்க. யார் எந்த தெய்வம் எந்த கோயிலுக்கு நீங்கள் எங்கே போனாலும் முக்கியமாக நமக்கு குலதெய்வ அனுக்கிரகம் என்பது கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். நமது வம்சாவளியில் குலதெய்வ வழிபாடு பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்குது. இடையில சில காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் பல மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் நாம் இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் குலதெய்வ வழிபாடை மறந்தது தான் காரணம். நாகரிகம் அப்படின்ற பேரில் இன்றைக்கி எங்கேயோ நம்ம போயிட்டோம். யார் எங்கே போய் என்ன பண்ணினாலும் குலதெய்வம் என்பது கட்டாயம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கும். நம்ம அப்பா அம்மாவை விட குலதெய்வம் நம் வம்சத்தில் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தவர்களை நம்மளோட ஜெனரேஷனையும் பாதுகாத்துருக்கோம். இதில் ஏன் சார் குலதெய்வத்துக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளோட முன்னோர்கள், இப்போ நம்ம அப்பா அம்மா நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க, அவங்க அப்பா அம்மா பூமிக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன், இப்படி வரிசையாக ஒரு 7 தலைமுறைகளை நம்ம சொல்லக்கூடியது நம்ம வழக்கத்தில் இருக்குது. ஸோ அதே தான் இருக்கும் பொழுது இந்த குலதெய்வமாக இருக்கிறவங்க அப்படின்றது நமது குலத்திற்கு மட்டும் வரக்கூடிய தெய்வங்கள். அதாவது நம்ம வம்சாவளியில் முன்னோர்களில் பிறந்து வாழ்ந்து தெய்வ நிலையை அடைந்து மறைந்த நமது வம்சாவளியினர் பெரியவங்களைத்தான் நம்ம குலதெய்வமாக எடுக்கிறோம். இன்றைக்கி நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். சார், நான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன், சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுக்கிட்டு வரவங்க. நிறைய பேர் என் அனுபவத்தில், என்னோடய சகாக்கள், என்னோட நண்பர்களாகட்டும், தோழர்களாகட்டும், உறவினர்கள், நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நிறைய பார்த்துருக்கேன். அமாவாசைனா எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் அவங்க ஒரு விஷயத்தை அவங்க தன்னோட தொழிலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுறாங்க. அவர்களை எல்லாமே கடந்த ஒரு 20-25 வருஷ காலமாக நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரவங்க இன்றைக்கி படிப்படியாக வளர்ந்து நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி நாங்கள் சாமியை கும்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களும் சரி, அவங்க அடுத்த சந்ததியும் சரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ குலதெய்வம் என்பது நமக்கு ஒரு அனுகிரகம் கிடச்சிருச்சு, நமக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு மனிதனுக்கு இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது உயிரை எடுக்க யமதர்மன் வருவான்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இதில் யாரும் மறக்க முடியாத உண்மை. ஆனால் குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் குலதெய்வத்தை மீறி ஒரு யமதர்மன் நம்மளோட உயிரை எடுத்துக்கிட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு குலதெய்வம் பாதுகாப்பாக இருக்கும். நம்ம குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு நெகட்டிவான எனர்ஜி, அதாவது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பில்லி செய்வன சூன்யனை, இன்றைக்கி போட்டி பொறாமல் நிறைஞ்ச உலகம். ஒரு மனுஷன் நல்லா இருந்து அவன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது, அவன் நமக்கு ஏதாவது கெடுதல் செய்யத்தான் செய்வான். ஆனால் குலதெய்வ அனுகிரகம் இருந்துச்சுன்னா அது நம்மளை இன்னியளவும் தீண்டாது. இது என் அனுபவத்திலையும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அவங்க கடந்து வந்த காலகட்டத்தில் சொல்ல அனுபவபூர்வமான விஷயத்தையும் கேட்டிருக்கேன். என் அனுபவத்தில் இது சரியாக இருக்குது. சார், அப்படி என்ன தான் சார் குலதெய்வத்தை வழிபடணும்? எல்லாத்துக்கும் குலதெய்வத்தில் ஆண் தெய்வமும் இருக்கும், பெண் தெய்வமும் இருக்கும். ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை என்று அந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் நாம் வழிபட வேண்டும். பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா பௌர்ணமி அன்னைக்கு கட்டாயம் நம்ம போகணும். இதை தொடர்ச்சியாக இன்றைக்கி நிறைய ஆன்மீகத்தில் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. வருஷம் ஒரு முறையாவது குலதெய்வத்தை வண்ண மிதிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இந்த அமாவாசை அன்னைக்கு நம் முன்னோர்களுக்கு காலம் சென்றவர்கள் நம்ம சாமி கும்பிட்றதையும் பார்த்துருப்போம். சார், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கும்போது இந்த அமாவாசை என்று நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம மிதித்து சாமி கும்பிடும் பொழுது நம்மளோட முன்னோர்கள் ஆத்மா அங்கே வரும். இன்றைக்கி அந்த ஆத்மா பரவாயில்ல, நம்ம சன்னதி நம்மளை கையெடுத்து கும்பிடுது, நம்மளை வாழையடி வாழையாக கும்பிட்டுக்கிட்டு வரும் பொழுது நமக்கு நல்ல விஷயங்களை மட்டும் நம்மக்கிட்ட வச்சு நமக்கு தேவையில்லாத விஷயங்களாக தகர்த்தெறிஞ்சிடுவாங்க. இது அனுபவபூர்வமாக நான் பயன்படுத்திக்கிட்டு வர்றவங்க என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய உண்மை. நிறைய பேர் என்கிட்ட சொன்னேன், சார் குலதெய்வங்களை தவறாமல் போயிட்டுங்க சார், அந்த சாமி புண்ணியத்தில் நல்லா இருக்க சொல்லுவாங்க. இது தென் மாவட்டங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குலசாமி வழிபாடுன்னு சொல்லுவாங்க.
குலசாமி என்பது நம் குலத்தை காக்கும் சாமி, காத்து கொண்டிருக்கும் சாமி, காத்து கொண்டிருக்கக்கூடிய சாமி. எப்பொழுதுமே நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், வம்சத்துக்கு வாழையடி வாழையாக காத்துக்கிட்டு இருக்கோம். இதில் எப்போ நம்ம தலைமுறை அது கட்டாவது சார், எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆண் வாரிசு இல்லாமல் பெண் வாரிசு மட்டும் வரேன் அப்படின்னா என்னோடய பரம்பரையில் நான் தான் இறுதி. இதற்கு பிறகு குலதெய்வம் கட்டாயம் மாறக்கூடிய காலகட்டம் மாறிடும். இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சார். இப்போ 2 பெண் குழந்தைங்கும் போது இவரோட ஒரு ஜென்ரேஷன், இவரோட பரம்பரை முடிகிறது. இதற்கு மேலே வந்து குலதெய்வம் கட்டாயம் மாறும். அவங்களுக்கு வராதுன்றது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அனுபவமாக சில பேர் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி சார், இந்த குலதெய்வ விஷயத்தை கட்டால் என்ன வரும்? அந்த காலத்தில் குலதெய்வம் வந்து பேசியிருக்கு, எனக்கு இந்த படையல் போடு, இன்னதை செய்யி, நான் இந்த வம்சத்தை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு. நிறைய பேர் பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வம் அந்த பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து செய்வாங்க. சில குலதெய்வம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் பங்காளிங்க அந்த குலதெய்வம் கூட பிறந்தவங்க பெரியவங்க சரி எங்கே இருந்தாலும் சரி அத்தனை சொந்த பந்தமும் சேர்ந்து கிடா வெட்டி ஒவ்வொருத்துக்கு தெய்வத்துக்கு ஒவ்வொரு மாதிரி முப்போசம் கொடுப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் சொந்த பந்தங்கள் சேர்ந்து செய்யும் பொழுது அங்கே நம்ம அந்த உணவை அருந்தும் பொழுது நம்ம முன்னோர்கள், ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து மறைஞ்ச பூமி அது, வாழ்ந்து மறைந்த மண் அது, அதில் கட்டாயம் அந்த ஆத்மா அங்கே வரும். அவங்க வந்து சூட்சமமாக நம்ம கூட அந்த உணவை அருந்துவாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த சிறப்பாக அதை செயல்படும் பொழுது பரவாயில்ல, நம்ம சந்ததிகள் அவங்க பிழைப்பு தேடி எங்கே சுற்றி எங்கே போனாலும் நம்மளை மறக்காமல் அந்தந்த நாளுக்கு வந்து நம்மளை செய்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க, நமக்கு தேவையானதை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்க செய்யக்கூடிய தொழிலை அபிவிருத்தி பண்ணி கொடுக்கணும், அவங்க சந்ததியை பாதுகாக்கணும், எடுக்கிற காரியத்தை வெற்றியை கொடுக்கணுன்றத கட்டாயம் அந்த குலதெய்வ அனுக்கிரகம் நமக்கு செய்யும். இதில் நம்ம குலதெய்வத்தை மறந்ததுனால தான் இன்றைக்கி நமக்கு வேண்டாதது செய்யக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்கலாம். சார் இதெல்லாம் இருக்கா சார் அப்படின்னு. பிளாக் மேஜிக்ன்றது கட்டாயம் உண்டு. இன்றைக்கி நிறைய மாந்திரிக முறைகள் இருக்குது. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிரிக்கன் முறையில் ஒரு மாந்திரிகம்னு சொல்லுவாங்க, ஊடுமுறை மாந்திரிகம்னு சொல்லிட்டு. அதை செஞ்ச இன்றைக்கி நம்மளோட உடைக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும் பொழுது குலதெய்வ அனுக்கிரகம் நின்றுச்சுன்னா அதை உடைச்செறிஞ்சிடும். குலதெய்வத்தை மீறித்தான் நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் நமக்கு நடக்கணும். அதனால தான் நம்ம பெரியவங்க குலசாமி வழிபாடை கட்டாயம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதே போன்று முன்னோர்கள் வழிபாடு, இதைத்தான் ஜாதக ரீதியாக எடுக்கும் பொழுது ஒரு லக்கணத்துக்கு யார் எந்த லக்கணமோ, மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் யார் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடம் அவர்கள் பாரம்பரியம் சொல்லக்கூடியது, பூர்வீகத்தை சொல்லக்கூடியது, குலதெய்வத்தை சொல்லக்கூடியது. அந்த 5ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நிலைமையும் 5ஆம் இடத்தையும் இதை வைத்து குலதெய்வ அனுக்கிரகம் இந்த ஜாதகருக்கு இருக்கா, இவங்க வம்சாமொழியில் இல்லையா, எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி கட்டாயி போச்சு, ஏன் இவங்க அதிபதி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நம்ம தகுந்த மாதிரி சில சொல்யூஷன் குலதெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது கட்டாயம் இவர்களுக்கு தடைப்பட்ட காரியம் திரும்ப நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம நிறையா பார்த்துருக்கேன். நான் பார்க்கும் பொழுது சார் ஒரு விஷயம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் எவ்வளோ செஞ்சும் செய்ய முடியல சார். நான் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டேன், முடியல. எங்கள் அப்பாவும் ஆசைப்பட்டால் முடியல, ஆனால் என் பையனாலேயும் முடியல சார். முயற்சி பண்ணுறான். இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தடை அங்கே கட்டாயம் இருக்கும். அதை முறையாக சரிவர செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாலே நமக்கு அந்த விதிப்பயனுக்கு ஏற்ப குலதெய்வம் நமக்கு அனுகிரகம் கட்டாயம் செய்யும். நம் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டோமோ நம்மளால் வாழ முடியலங்கும்போது நம்ம குழந்தைகள் அப்படி வாழணும்னு ஆசைப்படுவோம். இது எல்லா மனிதனுக்கும் இயற்கை. அதுக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை சரிவர செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கட்டாயம் இந்த வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுக்கும்போது அவர்களும் குலதெய்வத்தை கையெடுத்து வணங்கும் பொழுது கட்டாயம் அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்யும். ஆனால் நம்ம மட்டும்தான் அதை சரிவர செய்ய மாட்டேங்கிறோம். இதே மாற்று மதத்தினர்கள் பாருங்கள், அவர்களுடைய மார்க்கத்தையும் மத வழிபாடையும் கட்டாயம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க கூட இருந்து. உதாரணம் சொல்லணும்னா நம்ம அருமை இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள், 5 வேளை தொழுகும் பொழுது அவங்க குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் கட்டாயம் அந்த தொழுகையை வந்து எப்படி செய்யணுன்றது அந்த வழிபாடு முறைகளை சொல்லி கொடுத்து பாரம்பரியத்தை கொண்டுக்கிட்டு வராங்க. ஆனால் நாம் தான் நாகரிகன்ற பெயரை அதை நம்ம சொல்கிறதில்லை. தயவு செஞ்சு நீங்கள் கோவில்களுக்கு செல்லும்போது நம் குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு போய் அந்த குலதெய்வத்துக்குரிய பூஜை முறைகளை செஞ்சு ஆத்மார்த்தமாக மனசை விட்டு, எப்படி நம்ம ஒரு நண்பனை நீண்ட நாளைக்கு பிறகு பார்த்தா எப்படி கட்டி தெளிவி ஆனந்த கண்ணீரோடு நம்ம செய்வோம், அந்த மாதிரி மனமுருகி கண்ணீர் விட்டு ஒரு ஆத்மார்த்தமாக அன்பால் நீங்கள் வழிபட்டு பாருங்கள். கட்டாயம் அந்த குலதெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்யும். நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி அதை படிப்படியாக உடச்செறிஞ்சு நம்மளை படிப்படியாக நல்ல நிலைமைக்கு நம்மளை மேலே கொண்டு வளர்த்துக்கிட்டே கொண்டுட்டு போகும். நமக்கு எப்பொழுதும் கூட இருந்து ஆசீர்வாதம் செய்யும். தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய
சித்தர் ஆன்மீக நாயகர்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி கேட்கறது, தயவு செஞ்சு நம்ம குலதெய்வ வழிபாட்டை இனியாவது இது வரைக்கும் நான் செய்யலை சார், போகலை சார் அப்படின்ட்டு தயவு செஞ்சு போங்க சார். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி சார். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு சேலத்தில் இருக்கேன் சார், என் குலதெய்வம் சென்னையில் இருக்குது சார், ஆந்திராவில் இருக்குது சார். வருஷம் ஒரு முறையாவது போங்க. அங்கே கட்டாயம் அந்த திருவிழா நேரங்கள்லையாவது போய் நீங்கள் அதை கரம் கூப்பி வழிபடும் பொழுது நம்ம புள்ள நம்மளை தேடி வந்துட்டான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நிறைய பேர் குழந்தைங்க ஃபாரினில் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க லீவ் விடும்போது அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பையன் மருமக பேரன் பேத்திலாம் பார்க்கும்போது அளவு கடந்த சந்தோஷம் வரும். நம்மளை உளுந்து உபசரிப்பாங்க. என்ன வேணும் அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஆசைப்பட்டு தான் செஞ்சு கொடுக்கணும், பேரனுக்கு இது பிடிக்கும், பேத்திக்கு இது பிடிக்கும், மருமகளுக்கு இது பிடிக்கணும், பார்த்து நம்மளை உபசரிக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் நம்ம குலதெய்வமும். ஏன்னா நம்ம ரத்தம், நம்மளோட வாழ்வில் வந்த முன்னோர்கள் வம்சாவளியில் வந்தவங்க, அவங்க வழியில தான் நம்ம வந்திருக்கிறோம், நம்ம வழியில் அவங்க வரல. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம போய் நிற்கும் போது சாஷ்டாங்கமாக சரணடையும் பொழுது கட்டாயம் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இது பல ஆன்மீக பெரியோர்களும் சொல்லியிருக்கலாம். சரியாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு அவரவர்கள் வாழ்க்கையில் கடைபிடியும். இது என்னோட அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் சித்தர் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை சொல்லி அனைவரும் வையகத்தை வாழ்வாங்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.